Greetings from Elite English Academy. Dear friends, welcome to PGTRB English 2025 preparation series. In the video, Unit 4 Literature from 1851 to present day. இதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், இதில் என்னென்ன நியூ டாபிக்ஸ் இருக்கு, போன தடவை என்னென்ன கொஷின்ஸ் கேட்டாங்க, இந்த தடவை அதை எப்படி இன்னும் டீப்பராக ப்ரிப்பேர் பண்ணலாங்கிற ஸ்ட்ராட்டஜியை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த சிலபஸ் கம்பேரிசன் நமக்கு ரொம்ப முக்கியமான சில தகவல்களை கொடுக்குது. இப்போ போயட்ரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு புதுசான டாபிக்னு பார்த்தா யுலிசஸ் நீங்கள் யூஜிபிஜிலே கண்டிப்பாக படிச்சிருப்பீங்க. அதே மாதிரி காட்ஸ் கிராண்டர், ஹாப்கின்ஸோட காட்ஸ் கிராண்டர். தென் அன்னோன் சிட்டிசன். ஸோ அன்னோன் சிட்டிசன் படிக்காத லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட்டே இருக்க மாட்டாங்க. இந்த தாட் ஃபாக்ஸ், இதில் தாட் ஃபாக்ஸ் மட்டும்தான் புதுசு சொல்லப்போனால், மிச்சம் எல்லாமே யூஜிபிஜியில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு எக்ஸாமுக்கு படிச்சிருப்பீங்க. அடுத்து ப்ரோஸ் அண்ட் ஃபிக்ஷன் கேட்டகரியில் நமக்கு இன்னும் கொஞ்சம் நிறையவே படிக்க வேண்டியிருக்கு. ஜார்ஜ் ஆர்வெலோட யூ அண்ட் ஆட்டம் பாம். தென் சார்ல்ஸ் டிக்கன்ஸோட ஹார்ட் டைம்ஸ். லாஸ்ட் டைம் கிரேட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துச்சு. ஜார்ஜ் எலியட்டோட மில் ஆன் தி ஃப்ளாஸ். ஹார்டியோட மேயர் ஆஃப் தி கேஸ்டர் பிரிட்ஜ். போன வாட்டி ஜூட் த அப்ஸ்கியூர் இருந்துச்சு. அடுத்து வர்ஜினியா உல்ஃபோட லைட் ஹவுஸ் தான் வழக்கமாக இருக்கும், அது சின்னதாக இருக்கும். மிஸ்ஸஸ் டாலவே ரொம்ப பெரிய ஒர்க், இது படிக்கணும். இது போக லாஸ்ட் டைம் ட்ராமா அப்படிங்கிற யூனிட் அவங்க ஆட் பண்ணலை. இந்த தடவை நமக்கு அந்த என்டையர் யூனிட்ஸுமே புதுசு. இதில் மிஸ்ஸஸ் டாலவே இதுக்கு முன்னாடி பார்க்கும்போது அது யூஜிடிஆர்பியில் ஏற்கனவே இருக்குது. இப்போ ட்ராமா யூனிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டாப் கேர்ள்ஸ் அப்படிங்கிற ட்ராமா யூஜிடிஆர்பியில் இருக்குது. மிச்சம் மூணுமே லுக் பேக் இன் ஆங்கர், மதர் கரேஜ் அண்ட் யுவர் சில்ட்ரன், இது கூட சில யூஜிபிஜியில் டெஸ்ட்டில் இருக்குது. தென் ரைடர்ஸ் டு த சி, இது சிம்பிளாக தான் இருக்கும். இதை பார்த்தோம் அப்படின்னா இவ்வளவு படிக்க வேண்டியிருக்கு. இப்போது நம்ம போய்ட்ரியை விட்டுருங்க, அது சின்னது. இது போக ஒரு 4-5 ஃபிக்ஷனும் ட்ராமாவில் 4 இந்த யூனிட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ண வேண்டியிருக்கு. இப்போ ஒருத்தர் செல்ஃப் ப்ரிப்பரேஷனில் யூனிட் 1லேருந்து ஆரம்பித்தாங்க அப்படின்னா இந்த யூனிட்டில் வரும்போது தான் ஒருவேளை நம்மளால் மேனேஜ் பண்ண முடியாதோ அப்படிங்கிற ஒரு தாட் வரும். ஸோ அதனால் இந்த யூனிட்லேருந்து நீங்கள் இன்னும் ரொம்பவே கவனமாக ப்ரிப்பேர் பண்ணணும். லாஸ்ட் டைம் கொஷின்ஸை பார்த்துடலாம். எ மேன்ஸ் ரீச் ஷுட் எக்ஸீட் ஹிஸ் குரூப் இஸ் ஃப்ரம். ஆக்சுவலி இதில் ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது. கிராஸ் அப்படி தான் வரும். ஆண்ட்ரியா டெல் சார்ட்ரோவில் உள்ள லைன் தான் இது. எ மேன்ஸ் ரீச் ஷுட் எக்ஸீட் ஹிஸ் கிராஸ்ப், அதுதான் கொஸ்டின். த ஸ்டோரி ஆஃப் ஆண்ட்ரியா இன் ஆண்ட்ரியா டெல் சார்ட்ரோ இஸ் டேக்கன் ஃப்ரம். ஸோ போன வாட்டி உள்ள கொஸ்டின் ப்ரீவியஸ் கொஸ்டின் டெக்ஸ்ட்லேருந்து கேட்டிருந்தாங்க. இந்த கொஸ்டின் அபவுட் தி டெக்ஸ்ட், the story of Andrea in Andrea del Sarto. So it is Vasari's Lives. So Vasari's Lives. So இதுதான் the textோட name. It is Gloria Vasari, biography of the painter. So இதுதான் the basic work, அது பார்த்துக்கோங்க. ராபர்ட் ப்ரௌனிங்ஸ் ஆண்ட்ரியா டெல் சார்ட்ரோ appears in. அதாவது லாஸ்ட் டைம் கொஸ்டின்ல சில கொஸ்டின்ஸ் உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் அந்த டாபிக் டிஸ்ட்ரிபியூஷன் ஒழுங்காக இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 கொஸ்டின் இது வரைக்கும் ஆண்ட்ரியா டெல் சார்ட்ரோலேருந்தே கேட்டிருக்காங்க, அதுவும் ரொம்ப ரொம்ப சின்ன போயம். ஸோ இதுக்கு ஆன்சர் ராபர்ட் ப்ரௌனிங்ஸ் ஆண்ட்ரியா டெல் சார்ட்ரோ appears in, இதுவுமே அபவுட் தி ஒர்க் தான், மென் அண்ட் விமன். ஸோ அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் அபவுட் மென் அண்ட் விமன். 1855 ராபர்ட் ப்ரௌனிங் இதை பப்ளிஷ் பண்ணுறாரு. இதில் மொத்தம் 51 போம்ஸ் இருக்குது. ஸோ 51 போம்ஸில் ஒரு போயம் தான் ஆண்ட்ரியா டெல் சார்ட்ரோ. Matthew Arnold introduced which of the following word into literary criticism to determine the relative value of the passage or poems. இந்த கொஷின் பேப்பர்லேயே ரொம்ப சிம்பிளான கொஷின் இதுதான். ஏன்னா எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற எல்லாருக்குமே தெரியும், மேத்யூ ஆர்னால்ட்னா நமக்கு டச் ஸ்டோன் மெத்தட் தான். ஸோ அதுதான் ஆன்சர். The lines, "The strange disease of modern man, with its sick hurry, its divided aims," appear in Matthew Arnold
இட் இஸ் ஸ்காலர் ஜிப்சி. ஸோ சிலபஸ் பேஸ்ட் கொஷின்னா நம்ம ஈஸியாக பிடிச்சிடலாம். ஸோ அது எக்ஸாக்ட் லைன்ஸ் வந்து வரும், த ஸ்காலர் ஜிப்சி. ஸோ அந்த ஆக்ஸ்ஃபோர்ட் ஸ்காலர் ஒரு டிஸ்இல்யூஷன்மெண்ட்ல வந்து மாடர்ன் லைஃப்பை விட்டுட்டு போவார், அதுதான் இந்த லைன். The lines, the strange disease of இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் நாம் ரொம்ப குறைவான கொஷின்ஸ் தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஏற்கனவே இருந்த டாபிக்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு புதுசாக நிறைய டாபிக்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் யூனிட்லேருந்து ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக யூனிட் 4 வரும்போது நீங்கள் இன்னும் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணி புது டெக்ஸ்ட் எல்லாம் படிக்கணும். ஸோ ஒருவேளை நீங்கள் எங்கள் கூட ஜாயின் பண்ணி இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் கால் அஸ் இன் த கிவன் நம்பர். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட், ஹாவ் அ நைஸ் டே.